அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாயா? வேதத்தில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை, நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நொடிக்கு நொடியாக நான் வேதனைப்பட்டு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி, என் வாழ்க்கையில் நிம்மதின்றது எப்போவுமே நான் பார்த்ததில்லை, சந்தோஷமாகவும் எப்பவுமே இருந்ததில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதே நடக்காதா என்று நினைக்கிற அன்பான தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படிக்கு அன்பான தேவன் நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய நாமம் தான் இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைத்து ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வேதனைகளை பார்த்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து நமக்காக இறங்கி கொண்டு நமக்காக இறக்கப்பட்டு இரவும் பகலும் அப்படி ஓய்வில்லாமல் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தை பரிசுத்த தேவ வார்த்தை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாக யாரெல்லாம் அப்படி வாழ்கிறார்களோ, கடவுளுக்காக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு நிம்மதி எப்போவுமே நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு, சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு நமக்காக ஆண்டவர் எப்போவுமே நம் இதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, புலம்பலோடு ஒவ்வொரு நிமிடமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து நமக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறாரு. நம்முடைய வேதனைகளை மாற்ற, நம் வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நம் வாழ்க்கையை கெடுத்தார்களோ அவங்கள் மத்தியில் நம்மை உயர்த்த ஆண்டவர் வந்திருக்கிறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவரே உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. தைரியமாக இருந்து அவருடைய சத்தியத்தை கேட்போமா? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வரும் பொழுது மனிதனாக அவதரித்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்த பொழுது முதலாவது அவர் காண்கிற இருதயம் மனிதனுக்கு என்னவென்றால், மனிதனுக்கு இருக்கிற சோதனை அதிகமாக இருக்கும் இந்த பூமியில். அதனால் அவனுக்கு நிம்மதியோ இல்லை சந்தோஷமோ ஒரு நாளும் அவனுக்கு இருக்காது. ஒவ்வொரு நேரமும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பான். அவன் உழைத்து தான் இந்த பூமியில் அவன் சாப்பிட வேண்டும். எங்கே போனாலும் அவன் கஷ்டப்பட்டு தான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த பூமியில் அவன் பிறந்து விட்டான். என்னால் அவன் உருவாக்கப்பட்டு விட்டான். அவன் கஷ்டமில்லாமல் வாழணும் என்று நினைத்த அன்பான கடவுள் அப்படி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படிக்குத்தான் அன்பான தேவன் நிம்மதி இல்லாத தவிக்கிற மக்களுக்கு நிம்மதி தருவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சீரழிக்க முடிக்கும் நிம்மதி இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நேரமும் உங்களை வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் இருக்கிறார்களா? பயப்படாதீங்க. அந்த ஜனங்கள் மத்தியில்
ஆண்டவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களை தலை நிமிர செய்து அந்த மனுஷனை வெட்கப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் சோதிக்க ஒரு மனிதன் வந்தார்களோ, ஒரு மனுஷி வந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தர ஆண்டவர் வந்திருக்கிறாரு. பயப்படாதீங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் உங்களை தலை நிமிர வைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. இந்த வேலையில் நிம்மதியே இல்லாமல், சந்தோஷமே இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தாக்கா, இந்த பூமியை விட்டு அவன் மரணத்தை தேடி ஏதாவது நான் பண்ணி கொண்டு இந்த பூமியை விட்டு போகிறேன் என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டு மரணத்தை தேடி போயிடுவான். அப்படி தான் அநேக ஜனங்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நிம்மதி இல்லாமல் மரித்து போனார்கள். பல்வேறு சோதனையில் அகப்பட்டு, பல்வேறு விதமாக கஷ்டமான சூழலில் அகப்பட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாத மக்கள்லாம், வாழ்ந்த மக்கள்லாம் மரித்து போனாங்க. அப்படி அநேக மக்கள் மரிக்கும் பொழுது, யாருக்கும் நிம்மதி இல்லாத பொழுது இந்த உலகத்தில் நமக்காக உயிருள்ள தேவன் நமக்காக ஒருவர் வந்தார். அவருடைய நாமந்தான் மிக வல்லமையான நாமம். எப்போவுமே இந்த உலகத்தில் ஒரு நாமத்தினால் மட்டும்தான் சமாதானமும் நிம்மதியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதனால். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமம் எப்பவுமே உயர்ந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாமமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் பொறுத்து கொண்டு, ஒவ்வொரு விதமாக நடக்கிற சம்பவத்தை பொறுத்து கொண்டு மனிதனை சீராக வாழ வைக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். ஆம், அன்பான தேவஜனங்களே, நீங்கள் சீரான வாழ்க்கை வாழும்படிக்கு வந்த தெய்வத்தை என்னைக்காவது நாம் அவருடைய பாதையில் வந்திருக்கிறோமா? அன்பான தேவஜனங்களே, நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சீரான வழியில் நீங்கள் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையில் சீரான வாழ்க்கையில் சீராகவே நீங்கள் வாழலை, நான் ஏதோ ஒரு பாவத்தில் நான் அகப்பட்டு பாவம் செஞ்சிட்றேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் இந்த உலக காரியத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு எப்படியே நான் வாழ்கிறேன் அப்படின்ற மக்களுக்கு நிச்சயமாக நிம்மதியான சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காது. கடவுள் சொல்கிற பாதையில் நாம் வந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் எப்போவுமே கிடைக்கும். அன்பான தேவன் சொல்லுறாரு, இதோ வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன்று ஆண்டவர் சொல்லுறாரு. அன்பான தேவன் சொன்னீங்களே, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ காரியத்தில் உலகத்தில் நிம்மதி தேடி போயிருக்கலாம். ஆனால் நிம்மதி தருகிற பரிகாரியாகிய ஒரே கடவுள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய நாமத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக நம் வாழ்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, அவருடைய பாதை மட்டும்தான் நமக்கு நிம்மதி தருகிற பாதை. அவருடைய வழியை மட்டும் இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படிக்கு அவருடைய வழியில் மட்டும் மனிதன் வந்துவிட்டால் நிச்சயமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவரால் தர முடியுங்க. அதுக்கு தான் சிலுவை சுமந்தார். அதுக்காக தான் மனிதனுக்கு ரத்தம் சிந்தினார். அதுக்காக தான் அவமானப்பட்டார். மனிதனுக்கு என்ன கஷ்டம் வருமோ அந்த கஷ்டமெல்லாம் ஆண்டவரே சுமந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக அவரே சொல்லுறாரு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளுக்கும் எல்லாமே இருக்கிறது, தலை சாக்க இடம் இருக்கிறது, ஆனால் எனக்கு மனுஷகுமாரனாக்கி எனக்கு தலை சாய்க்க இந்த பூமியில் இடமே இல்லை. ஏன்னா உங்களை விட ஆண்டவர் தான் பாடுபட்டவராக இருக்கிறாருங்க. என் வாழ்க்கை தான் அதிகமுள்ள பாடாக இருக்கிறது. என் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதியில் சந்தோஷமே இல்லை, எந்த தெய்வமே இல்லைன்ற நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அன்பான தேவன் அவரை போல பாடுபட்ட இந்த பூமியில் மனிதன் யாருமே இருக்க முடியாது. அன்பான தேவ ஜனங்களே,
உங்கள் பாடை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் உங்களை போல தான் மனித ரூபத்துக்கு பிறந்து வந்தார். அவரை போல பாடு யாருமே இந்த பூமியில் பற்றிருக்க முடியாது. அவரை போல கஷ்டங்கள் வேதனைகள்லாம் இந்த பூமியில் எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் எந்த மிருகத்தாலும் கூட சுமந்தது கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமந்தார் தெரியுங்களா? காலில் ஒரு முள் கொடுத்தினாக்கா எவ்வளோ வலிக்குதுன்னு வேதனைப்படுறோம். ஆனால் கையிலையும் 2 கையிலையும் 2 கால்களிலும் ஆணி அடித்து அவரை கொலை செய்தாங்க. அவருக்கு விரோதமாக எவ்வளவோ மோசப்படுத்தினாங்க மனுஷனுங்க. அந்த மோசமான மனுஷன் மத்தியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரை பகைத்தார்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, அந்த மனிதனுக்கு முன்பாக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், ஆவியாக இருக்கிற தேவன், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், அவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வெட்கப்படுத்தாத அளவுக்கு அவர் மரணத்தோடு அதோடு முடிகிறது காரியம் இல்லாமல் அவரை நிம்மதியான ஒரு சந்தோஷமான நிம்மதியாகவே அவர் இருக்கணும்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் இனி மரித்த பிறகும் வேதனையான செய்தியோடு இந்த உலகத்துக்கு இயேசு என்ற நாமத்துக்கு வந்துடக்கூடாது. அப்படி நாம் என்னுடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நிம்மதியான செய்தியை இந்த பூமிக்கு அனுப்புவோம். அவர் உயிர் தெழுந்தார், இனி அவர் மரிக்கவில்லை என்று சொல்லி தேவதூதன் வந்து வான வழியாக வந்து மனித குலத்துக்கு சொன்னார். நிம்மதியான செய்தியை இந்த பூமிக்கு சொன்னார். நிம்மதியான செய்தி கேட்ட உடனே அவருடைய சீஷர்கள், அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருந்த ஜனங்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அவ்வளோ நிம்மதிப்பட்டாங்க. ஐயோ, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் கடவுள் உயிர் தெழுந்துட்டாரு, மறிக்கல, அவர் என் கடவுள் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு அவரை குறித்து வேதனைப்பட்டு கண்கலங்கி இருந்தார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் நிம்மதி கொடுக்கும்படிக்கு உயிர் தெழுந்தா இருப்பாருங்க. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாருங்க. யாருக்காக? நமக்காக. நாம் வாழும்படிக்கு தான். நம்முடைய பிரச்சனை இந்த பூமியில் மிக மோசமான நிலைமையில் போய்டுன்னு சொல்லித்தான். அதனால தான் மனிதன் ரூபத்தில் ஆண்டவரே வந்து மனிதனுக்கு நிம்மதி தரும்படி வந்தார். அப்படி நிம்மதியெல்லாம் யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, அன்பான தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு. அன்பான தேவஜனங்களே, இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் வந்திருக்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற சாத்தான் எந்த விதத்தில் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வந்து அவருடைய நிம்மதியும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் பூமியில் எடுத்து போடும்படிக்கு அவருக்கு விரோதமாகவே அவன்தான் கடவுள் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக இவருடைய நாமம் உயர்த்தப்பட்டால் எல்லாரும் இவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அவருடைய நிம்மதியை கெடுக்கும்படிக்கு சாத்தான் வந்தான். அப்படி அவனுடைய கிரிகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பொல்லாத கிரிகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தரும் பொழுது அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய கிரிகள் இல்லாத அளவுக்கு இந்த பூமியில் மனிதனையும் நிம்மதியை கெடுப்பான் என்று சொல்லி அவனுடைய எல்லா தந்திரத்தின் கிரிகள் எல்லாம் அழிச்சார் ஆண்டவர். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி வந்த தெய்வம் இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பொல்லாதவனை அழித்து கொண்டு தான் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறாரு. நிச்சயமாக அந்த பொல்லாதவன் இந்த உலகத்தில் ஒரு நாளில் ஆண்டவர் வருகை வரும் பொழுது இந்த உலகத்தின் முடிவிலே அவனை இந்த பூமியின் மேல் சாம்பலாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு ஒவ்வொரு நேரமும் நிம்மதி இல்லாமல் மரித்து போனார்களோ,
வேதனையோடு கண்ணீரோடு அப்படிப்பட்ட மக்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுறாரு. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுறாரு, ஒரு நாள் நிச்சயமாக உங்களை பகைத்தவர்களை பூமியின் மேலே ஒன்றும் இல்லாமல் செய்வார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய் சொல்லியிருக்கிறாரு. உங்களோடு யுத்தம் பண்ணினவர்கள் நிச்சயமாக நீங்கள் தேடி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களோடு போராடினவங்களை நிச்சயமாக இந்த பூமியில் அவர் வைக்க மாட்டார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு, உங்களுக்கு சமாதானம் தரும்படிக்கு நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுறாரு. அன்பான தேவன், நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாயா? இதோ வருத்தப்பட்ட பாரசமகர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாங்கப்பா. நிச்சயமாக இந்த வேளையில் யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ, உங்கள் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, பயப்படாத. உன் வழியை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். நிச்சயமாக இந்த பிரச்சனை மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரு. அன்பான தேவச்சனங்களே, அப்படி யாரெல்லாம் அன்புள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் வருகிறவன் நிச்சயமாக நிம்மதியை பெற்றுக்கொள்வான். அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஆண்டவர் வைக்கிறாரு. அவருடைய வேத வசனத்தில் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை நிச்சயமாக கை கொண்டே ஆகணும். அப்போ தான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் வரும். ஒரு வார்த்தையாவது உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே சொல்லுறாரு, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். அன்பான தேவன் அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அன்பான தேவச்சனங்களே, உங்களை எப்போவுமே கைவிடாத கடவுள் இருக்கும்போது அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வேண்டும். அந்த பாவத்தினால நீங்கள் ஏன் நிம்மதி இழக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களை சீர்படுத்துவார். உங்களை எல்லா விதத்திலையும், எந்த விதத்தில் நீங்கள் கீழே வந்தீங்களோ, வறுமையில் எந்த விதத்தில் ஆசீர்வாதம் இழக்கப்பட்டு வந்தீங்களோ அந்த ஆசீர்வாதம் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. எது இழந்தீங்களோ அதை தருவாருங்க, நிச்சயமாக தருவார். அன்பான தேவன் தெளிவாக சொல்லுறாரு, உங்கள் வாழ்க்கையில் யார் கெடுக்க வந்தாங்களோ அவங்க மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன். அவர்கள் மத்தியில் உன்னை தலகுனி வைக்க மாட்டேன். அவங்க யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெடுக்க வந்தாங்களோ அந்த மனுஷனுக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய வேதத்தின்படி உங்களுக்கு விரோதமாக போராடினுள்ள தேடியும் காணாதிருப்பாய. நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக வந்தவங்க நீ ஒருபோதும் நீ தேடும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. உனக்கு நிம்மதியான இடத்த நான் ஆயத்தப்படுத்திட்டேன். நீ எங்கே இருக்க போறியோ இந்த பூமியில் உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை விட உனக்காக எப்போவுமே நான் கண்ணோக்கி உன்னுடைய எல்லாவற்றிலையும் பார்த்து கொண்டிருக்கிற உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் நிச்சயமாக உனக்கு எப்பயுமே குறையில்லாமல் செய்வேன். எனக்கு தான் அதனுடைய அருமை, உன்னுடைய பிரச்சனை பற்றி தெரியும். நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத மகனே. நான் உன் தேவன். உன் பட்சத்திலேருந்து உனக்கு நான் கண்ணோக்கமாக இருப்பேன். உன் வழியை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. உன் பாதை நான் செவையாக்குவேன். உனக்கு இருக்கிற சோதனையை எல்லாவற்றிலும் முற்றிலும் என்னிடத்தில் கொடுக்கும்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உனக்கு சந்தோஷம் தருவேன், உனக்கு நிம்மதி தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. அன்பான தேவச்சனங்களே, அப்படி யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையை அவரிடத்துல கொடுங்க. உலக மக்கள்கிட்ட போய் எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு சந்தோஷம் தரணும், உங்ககிட்ட போனால் சந்தோஷமாக இருக்கும், வேறு யாருக்கிட்ட போனால் சந்தோஷமாக இருக்குன்ட்டு உலக மக்கள்கிட்ட போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷனுக்கு நிச்சயமாக நிம்மதி இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அவர் நிம்மதி தருகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படி நம் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நிம்மதி சந்தோஷம் எப்போவுமே தருகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. நாம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவோமா? ஆம், அன்பான தேவச்சனங்களே, உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. மறந்துடாதீங்க. கைவிடாத தேவன் நிச்சயமாக உங்களை நிம்மதியான வாழ்க்கையை, நீங்கள் பார்க்கக்கூடாத வாழ்க்கையை
அவர் தருவார். நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்களா? நிச்சயமாக தரப்போகிறாருங்க. நாம் ஜெபிப்போம். அன்பான தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வேலையில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே உம்முடைய அன்பையும் ஆண்டவரே எல்லா மனிதனும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த வேலையில் உம்முடைய நிம்மதியை தருகிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அப்படி உம்முடைய சமாதானத்தை தந்து உம்முடைய சந்தோஷத்தை தந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏதோ வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்கப்பா. அப்படிப்பட்ட வாக்கு எல்லாரும் இந்த வேலையில் உம்முடைய செய்தியை கேட்ட எல்லாருமே ஆண்டவரே அப்படிப்பட்ட நிம்மதியும் சந்தோஷத்தையும் தந்து வழிநடத்த போகிற உன்னதமான தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.